بسم الله الرحمن الرحيم. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தினமும் ஒரு நற்செய்தி. இஸ்லாம் கூறுகின்ற, இஸ்லாம் வலியுறுத்துகின்ற நற்குணங்கள், இஸ்லாம் வெறுக்கின்ற தீய குணங்கள், இது ஒரு மிக முக்கியமான பங்கு. இந்த தொடரில் இன்று நாம் பார்க்க இருப்பது மிக ஆபத்தான ஒரு தீய எண்ணம். இதை எண்ணம் என்றுதான் சொல்ல வேண்டும். வீண் சந்தேகம் கொள்ளுதல். நாம மனிதனா இருக்கின்ற எல்லாருக்குமே சந்தேகங்கிறது இயல்பாகவே ஒரு எண்ண ஓட்டத்துல இருக்கும். எண்ணங்கள் எல்லாரும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு போயிட்டே இருக்கும். சும்மா இருக்கின்ற ஒருத்தர் கூட மனசுக்குள்ள ஏதேனும் ஒரு எண்ண ஓட்டம் இருந்துட்டு தான் இருக்கும். எண்ண ஓட்டமே இல்லாத மனம் என்பது, மூளை என்பது மரணித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். தூக்கத்துல வேணாலும் சில எண்ண ஓட்டங்கள் சில பேருக்கு இருக்கலாம். சோ நினைவாக வாழ்கின்ற நாம் அனைவருக்கும் எண்ண ஓட்டங்கள் இயல்பானது. ஆனால் இந்த எண்ண ஓட்டங்கள் என்பது உள்ளம் சார்ந்தது இல்லையா? இதுல ஏதேனும் பிறரை பற்றி சந்தேகம் என்கிற அந்த சந்தேகம் என்கிற எண்ணம் நம்மிடம் வரும் பொழுது அது நாளடைவில் வளர வளர அது ஒரு நோயாக, மனநோயாக மாறிவிடும். இது மிக ஆபத்தான ஒரு குணம். இந்த வீண் சந்தேகம் கொள்ளுதல் என்பது மக்களில் பெரும்பான்மையான மக்கள்கிட்ட நாம் அதை பார்க்கிறோம். இன்றைய சமூக ஊடக உலகத்துல இது சர்வசாதாரணமான ஒரு விஷயம். நாம பார்க்கின்ற ஒரு வாட்ஸ்அப் மெசேஜா இருக்கட்டும், முகநூல் பதிவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சந்தேகத்துக்கு இடமான விஷயங்களை பரப்பி விடுவது, இன்னும் சொல்ல போனா அது சுவாரஸ்யமாக மாற்றி விடுவது, அதிலும் சொல்ல போனா அந்த மாதிரி நிகழ்வுகள், அந்த மாதிரியான செய்திகள் வெகு ஈஸியாக, வெகு விரைவாக பரவி விடுகிறது. அது சமூகத்தை மொத்தமாக பாதிக்கின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அதனால வீண் சந்தேகம் கொள்ளுதல் என்பது மிக ஆபத்தான ஒரு குணமாக வாழ்ந்து வருகிறது, மாறி வருகிறது. இந்த நவீன உலகத்துல அது அன்றாட நிகழ்வாக, யாருமே இதெல்லாமே ஒரு தப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனையாக இது மாறிவிட்டதை நம்ம பார்க்கிறோம். இஸ்லாம் இதை மிக முக்கியமான ஒரு பங்காக பார்க்கிறது, முக்கியமான ஒரு நோயாகவே பார்க்கிறது என்று சொல்லலாம். அதனால இதை பற்றி நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டும். இஸ்லாம் எதிர்பார்க்கிற விஷயம் என்னவென்றால், தனி மனிதனும் அவனுடைய குடும்ப உறவுகளும் சமூக உறவுகளும் மிக அழகாக பேணப்பட வேண்டும். இதுல எந்த ஒரு பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது. இதுல மிக 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 அதிகமான கவனம் செலுத்துகிறது. இது உள்ளம் சார்ந்த பிரச்சனை தொடங்கி, குடும்பம் தொடங்கி, விரிவாக சமூகத்தை பாதிக்கின்ற ஒரு பிரச்சனையாக இருக்குது. திருக்குர்ஆன்ல ஒரு அத்தியாயம் இருக்கிறது, 49வது அத்தியாயம், சூரா அல் ஹுஜராத். இந்த 49வது அத்தியாயம் முழுமையுமே மனித உறவுகளை பற்றி பேசுகிறது. அதுல எது எதெல்லாம் மனித உறவுகளை சிதைக்கும் என்பதை வரிசையாக இறைவன் பட்டியலிடுவான். அதில் மிக முக்கியமாக ஒரு வசனம் வருகிறது. அந்த வசனம் சந்தேகம் கொள்வதை பற்றி இருக்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஜ்தனிபு கஸீரம் மினல் ظன்னி இன்ன பஅதல் ظன்னி இஸ்மு. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அதிகமாக சந்தேகம் கொள்வதை விட்டு நீங்கள் தவிர்ந்திருங்கள். ஏனென்றால் அதிகமான சந்தேகம் கொள்வது என்பது பாவகரமான காரியம் என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். இங்க நல்லா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, லன் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுகிறது. அரபில லன் என்றால் ஊகம், சந்தேகம், தவறான ஒரு எண்ணம், எல்லாத்துக்குமே இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. சோ வீண் சந்தேகத்தை நீங்கள் கொள்ளாதீர்கள் என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். நல்லா பார்த்தீங்கன்னா, குறைவானன்னு சொல்லல, அதிகமாக வீண் சந்தேகம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது. கசீரம் மினல் ظன்னி என்றுதான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். கசீரன் மினல் ظன்னி என்றால் அதிகமாக சந்தேகம் கொள்வதை விட்டு தவிர்ந்திருங்கள். ஏன்னா அதிகமாக சந்தேகம் கொண்டால் அது உங்கள் மனதை ஒரு லெவலுக்கு மேல மன நோயாகவே மாற்றிவிடும் அபாயம் இருக்கிறது என்பதை நாம் அங்க புரிஞ்சுக்கணும். ஏனென்றால் இந்த வசனத்தை தொடர்ந்து இறைவன் கூறுகின்ற வார்த்தையை கவனித்து பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஜ்தனிபு கஸீரம் மினல் ظன்னி, நீங்கள் அதிகமாக சந்தேகம் கொள்ளாதீர்கள். இன்ன பஅதல் ظன்னி இஸ்மு, ஏனென்றால் அதிகமாக சந்தேகம் கொள்வது என்பது ஒரு பாவமானம் என்று தொடர்ந்து என்று சொல்லிவிட்டு இறைவன் தொடர்ந்து சொல்கின்றான். வலா தஜஸ்ஸசு, நீங்கள் உங்களில் ஒருவர் மற்றவரை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அதிகமாக துப்பறிஞ்சு ஆராயாதீர்கள். வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போறாப்புல இறைவன், நீங்கள் ஒருவர் இன்னொருவரை பற்றி புறம் பேசாண்டாம். ஆக 3 விஷயங்களை இறைவன் தொடர்ந்து சொல்லுகின்றான். லன், சந்தேகம் கொள்ளாதீர்கள். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு என்னதான், துப்பறிஞ்சு ஆராயாதீர்கள். மூன்றாவதாக கீபா. கீபா என்றால் புறம் கூறுதல். வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, ஒருவர் இன்னொருவரை நீங்கள் புறம் பேசாதீர்கள். இந்த 3மே ஒரு சைக்கிள், ஒரு சங்கிலி. நல்லா பாருங்க, ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தி சந்தேகம் வருது, நம்ம கூட இருக்கிற ஒருத்தரை பத்தி சந்தேகம் வருது, என்ன பண்ணுவோம், இவர் இப்படிப்பட்டவர்னு யாரோ ஒருத்தர் உங்க காதுல போட்டுட்டாங்கன்னு வைங்களேன், நாம என்ன பண்ணுவோம், அவரை பத்தி துரி ஆராய்ச்சி பார்ப்போம், அவர் சொன்னது சரியா இல்லையான்னு நீங்கள் துப்பறிவு செய்வீங்க. இந்த துப்பறிவு செஞ்சுட்டு ஒரு ஐடியா வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அதை சும்மா வச்சுட்டு இருக்க மாட்டாங்க, கொண்டு போய் இன்னொருத்தர்கிட்ட பேசிடுவாங்க. ஸோ
முதல் ஆரம்பம் என்னன்னா எண்ணம், சந்தேகமான எண்ணம். அது தொடர்ந்து வருகின்ற அடுத்த விஷயம் என்னவென்றால், நீங்கள் அதற்காக முயற்சி செய்வீர்கள், ஆராய்ச்சி துப்பறிவு செய்வீங்க. அதுக்கு அடுத்தது என்ன ஆகும்னா அது புறம் பேசும், மறுபடியும் அதில் முதல்ல இருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா ஒருத்தர் நம்மள மூணாவது ஆளை பத்தி நம்ம கிட்ட என்ன பண்றாங்க, புறம்தான் பேசியிருக்கிறான். அதுதான் முதலில் நம் மனசில் விதைக்கப்பட்ட தவறான எண்ணம். அது குடும்பமாக இருக்கட்டும், ஊராக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், இயக்கமாக இருக்கட்டும், யாரானாலும் இருக்கட்டும், நண்பர்களாகவும் இருக்கட்டும். அப்போ ஃபர்ஸ்ட் வர்றது புறமா இருக்கும், அடுத்தது சந்தேக எண்ணத்தை ஊட்டுவான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிடுவோம், திருப்பி ஆராய்ச்சி பண்ணுவோம், அவன் சொன்னது உண்மையா இல்லையா செக் பண்ணிட்டே இருப்போம். இது ஒரு சைக்கிள். மறுபடி புறம், அதை பத்தி இன்னொருத்தட்ட சொல்லுவோம். இப்படி இது ஒரு விஷச்சக்கரம், விஷய சைக்கிள் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இந்த விஷ சக்கரம் உறவுகளை உடைத்து விடும், சமூகத்தை சிதைத்து விடும் என்பதனால ஒரு சின்ன சந்தேகம் தானே, இது எவ்வளவு பெரிய பிரச்சனை வருமா என்று யாரும் எதிர்பார்க்காதீங்க. நிச்சயமாக இது ஒரு பிரச்சனையை உருவாக்கும். அதனால் மார்க்கம் இதை தடை செய்திருக்கிறது. இப்ப நாம சொல்லுகின்ற இந்த குணங்கள் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது இல்லையா? ஆனால் அதை நாம் கண்டுக்கிறதே இல்லை. சர்வசாதாரணமாக கடந்து போகின்ற மிக ஆபத்தான பாவங்கள் இவையெல்லாம். சமூகத்தை உடைத்துக்கின்ற, சமூக ஒற்றுமையை குலைக்கின்ற, குடும்ப ஒற்றுமையை குலைக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை இந்த வீண் சந்தேகம் கொள்றது. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வீண் சந்தேகம் லன் என்பது ஈயாக்கும் லன்ன ஃபஇன்னல் லன்ன அக்ஸபுல் ஹதீஸ் என்று சொன்னார்கள். பொய்யிலே மிகப்பெரிய பொய் என்ன தெரியுமா? வீணான சந்தேகம் கொள்வது. இது எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லுங்க. இமாம் புகாரி, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட நபிமொழி. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பொய்ன்னு சொல்வதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை பாருங்க. பொய்யிலே மிக மோசமான பொய் என்பது என்னது? சந்தேகம் கொள்றது. ஏன்னா சந்தேகம் கொள்றதே பொய்ன்னு அர்த்தம். அதுலேயும் மிக மோசமான பொய் என்று தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது கூட வலா தஹஸ்ஸசு வலா தஜஸ்ஸசு, அதே தொடர்ந்து அதே மாதிரி குர்ஆன் வசனத்தில் வந்த மாதிரியே சொல்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே பிறர் குறையை தேடாதீர்கள், பிறரை உளவு பார்க்காதீர்கள், தொடர்ந்து சொல்றாங்க. பிறர் ஒருத்தர் பொறாமை கொள்ளாதீர்கள், உறவுகளை துண்டித்து வாழாதீர்கள் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் அனைவரும் சகோதரர்களாக இருங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொய்ன்னு சொல்லல, பொய் பேசுவதை விட சந்தேகம் எது மோசமான பொய். அது ஏன் தெரியுமா? பொய் என்பது வெளிப்படையாக தெரிஞ்சிடும், சந்தேகம் தெரியாது, மனசுக்குள்ள இருக்கும். ஆக இது மிக ஆபத்தான ஒரு மனநோயை உருவாக்குகின்ற ஒரு விஷயம். நான் மறுபடியும் இந்த மனநோய் உள்ளத்தை சார்ந்திருக்கின்ற நோய் என்று சொல்கின்றேன். ஏனென்றால் இந்த சந்தேகம் கொள்வதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்ங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். தனிநபர் பாதிக்கப்படுறாரு, குடும்பம் பாதிக்கப்படும், சமூகம் பாதிக்கப்படும். தனிநபர்கிட்ட என்ன பிரச்சனை? எனக்கு உங்களை பத்தி ஒரு சந்தேகம் வருதுன்னா அதனால எனக்கு என்ன ஆயிர போகுது? நம்ம என்ன நினைக்கிறோம், அடுத்தவங்களை பத்தியே நம்ம நினைச்சு அடுத்தவங்களை பத்தி பேசுறது புலங்காயுதம் அடைகிறாங்க. யாரை பத்தியும் பேசலைன்னா அவன் மனுஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது ஒரு மனதனுடைய, தனி மனிதனுடைய உள்ளத்தை பாதிக்கும். பேரனாய்ட் பர்சனாலிட்டி என்று மன நோய் பிரிவில் சைக்கியாட்ரியில் ஒரு நோய் இருக்கிறது. பேரனாய்ட் அப்படின்னு சொல்லுவோம். பேரனாய்டு என்றால் சந்தேகம். மனநோய் முத்தி போனால் சிசோஃப்ரீனியா என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதான் மனச்சிதைவு என்று சொல்லுவோம். இந்த மனச்சிதைவில் ஒரு பகுதி என்ன தெரியுமா, ஒரு ஸ்டெப் என்ன தெரியுமா? பேரனாய்டு. பர்சனாலிட்டி டிஸார்டர்னு சொல்லுவோம். ஒரு மனிதனுடைய ஆளுமையை மாற்றுகின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு, ஆளுமையில சில பிரச்சனைகள் இருக்கு. அதுல ஒரு பர்சனாலிட்டி நோய் என்பது என்னவென்று தெரியுமா? பேரனாய்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர்னு சொல்லுவோம், ட்ரைட் என்று சொல்வார்கள். அப்போ அடுத்தவங்களை பார்த்தா சந்தேகப்படுது, எல்லா விஷயத்திலுமே சந்தேகப்படுறது என்பது ஒரு பேரனாய்ட் மனச்சிதைவினுடைய ஒரு பகுதியாக மாறிவிடும். அபாயம் இருக்கிறது. மனச்சிதைவு ஏற்பட்டு விட்டால் அது ஒரு முழுமையான ஒரு மன நோயாளியாக மாறிவிடுவோம். நம்மளுடைய மன அமைதி கெடுத்து விடும், அது தானாவே அழிந்து போய்விடும். எப்போதும் ஒரு பதட்ட சூழலே அந்த மனிதர்கள் வாழ்வார்கள். சந்தேகம் என்பது மிகப்பெரிய பிரச்சனை. இதனுடைய இறுதி இலக்கு என்ன ஆயிரும் என்றால் ஆப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்னு சொல்லுவோம், ஓசிடி. இந்த ஓசிடினா என்ன அர்த்தம் அப்படின்னா, எதையிலுமே சந்தேகம் இருக்கும். கதவை பூட்டிட்டு போனா தட்டி பார்ப்பாங்க, நம்ம பூட்டினோமா இல்லையான்னு. உள்ள கேஸ் ஆஃப் பண்ணோமா இல்லையா, கதவை உள்ள ரூம் கதவை க்ளோஸ் பண்ணோமா இல்லையா, அல்மிரா பூட்டினோமா இல்லையா, மறுபடியும் திறந்து பார்க்கறது. ஒது சாதாரணமாக முஸ்லீம்கள் நாம தொழுகைக்காக ஒது எடுக்கிறோம், ஒது எடுத்துட்டு போயிட்டு திருப்பி ஒது சரியா எடுக்கலன்னு திருப்பி ஒது எடுக்கிறவர்களை பார்ப்பார்கள். கையை கழுவாங்க, கழுவிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு மன நோயினுடைய ஒரு வெளிப்பாடு. இதான் ஓசிடி என்று சொல்வார்கள், ஆப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் என்று. இதற்கு அடிப்படையா இருக்கிறது சந்தேகம்தான். அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரொம்ப கேஷுவலான வார்த்தையை பயன்படுத்தல. அதிகமாக சந்தேகம் கொள்ளாதீர்கள் என்றால் அது உங்களுடைய மனதை இது பாதிக்கும். இரண்டாவது, குடும்பம். கணவன் மனைவிக்கு இடையில மிகப்பெரிய பிரச்சனை இந்த சந்தேகத்துல தான் உருவாகும். முதல் பிரச்சனையே சந்தேகம் தான். நிறைய விவாகரத்துகளுக்கான அடிப்படை காரணமே இந்த சந்தேகம் தான். மனைவி மேல கணவனுக்கும், இல்ல கணவன் மேல மனைவிக்கும்.
அது சின்ன ஒரு தூண்டுதல் ஆரம்பிக்கும். யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு கருத்தை சொல்லிடுவாங்க, ஏதோ ஒரு போன்ல இருக்கிற ஏதோ ஒரு மெசேஜ் ஏதேனும் ஒரு சந்தேகத்தை கிளப்பி விடும். அடுத்து என்ன பண்ணுவாங்க, மனைவி கணவனை பத்தியோ இல்ல கணவன் மனைவி பத்தியோ துருவி ஆராய்வாப்பில். ஸ்பை வெப் ஆப்ஸ்லாம் இருக்கு. ஸ்பை பண்றதுக்கு துருவி ஆராய்ச்சறதுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்துருக்கு போன்ல. அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி பார்ப்பாங்க. இது எங்க போகுது, யார் யார் பேசுறாங்க, என்னென்ன பேசியிருக்காங்க, எங்க போறாங்க, லொகேஷனை ட்ரேஸ் பண்றது, போனை ட்ராக் பண்றது, இதெல்லாம் இன்றைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? இந்த மாதிரியான பிரச்சனைகளை எங்கிருந்து குடும்பத்தில் பிரிவினைகளை அழகா ஏற்படுத்தி விடும். இது கணவன் மனைவி பிரச்சனையை விட குடும்பத்தில் பிள்ளைகள் பெற்றோர்கள் பிரச்சனையிலுமே சந்தேகம் இருக்கு. பிள்ளைங்க குழந்தைகள் மேல் பெற்றோர்களுக்கு சந்தேகம் வருது, பெற்றோர்கள் மீது குழந்தைகள் சந்தேகம் வருது, மருமகள் மீது மாமியாருக்கோ, இப்படி மாறி மாமியார் மீது இந்த மாதிரி குடும்ப உறவுகளை சிதைக்கின்ற மிக மோசமான நோய் சந்தேகம். நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க போல, அவங்க வேற யாரா பத்தி பேசிட்டு இருப்பாங்க. 2 பேர் சிரிச்சிட்டு இருக்காங்க வீட்டில் அப்படின்னா என்ன பத்தி தான் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாம் ஒரு மன நோயாக மாறுகிறது. இது குடும்பத்தை கெடுத்து விடுகிறது, குடும்பத்தில் அமைதியை கெடுத்து விடுகிறது. மூன்றாவதாக சமூகம் சிதைந்து விடுகிறது. நல்லா பாருங்க, ஒரு அமைப்பு ரீதியாக முஸ்லீம் சமூகம் இருக்கிறது என்றால், ஒரு ஊர் இருக்கிறது என்றால் அதை எப்படி உடையுது? யாரோ ஒருத்தர் யாரையா பத்தி சந்தேகத்தில் அந்த அமைப்பில் இருக்கிற யாரோ ஒருத்தர் மேல சந்தேகத்தை ஒரு குற்றச்சாட்டு வச்சிருவாங்க. அது எந்த ஆதாரம் இருக்கா இல்லையாங்கிற ஆய்வு கூட இருக்காது. ஆனால் அது சகோதரத்துவத்தை உடைத்து விடுகிறது. இந்த சூரா ஹுஜராத் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சூரா ஹுஜராத்தினுடைய முழுமையான தீமை என்னதான்? சகோதரத்துவத்தை உடைக்கின்ற செயல்கள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரிசையாக கொடுத்திருப்பான். படித்து பாருங்கள் அன்பானவர்களே. இப்பொழுது இதற்கான மாற்று என்ன? இதுதான் நாம பார்க்கணும். இஸ்லாம் எவ்வாறு இதை அணுக சொல்லுகிறது? இஸ்லாம் முதல் மாற்றாக வைக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பதை தடுத்துருங்கள், சூழலையே ஏற்படுத்த விடாதீர்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை வர. ரெண்டாவது, சந்தேகம் ஏற்படுகின்ற சூழலை ஏற்படுத்தி விடாதீர்கள். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பனைமரத்து கீழே இருந்து பாலை குடிச்சாலும் கல்லுன்னு சொல்லுவாங்க. நீ ஏன் பனைமரத்து கீழே போய் பாலை குடிக்கிற? ஏன் வேற இடமே இல்லையா? ஸோ அந்த சூழல் என்பது மிக முக்கியமானது. நீங்க ஒரு சூழலை ஏற்படுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யற காரியத்துக்கு எல்லாத்துக்கும் ஆராய்ச்சி செய்வது என்பது அறிவீனம். சூழலை ஏற்படாமல் இருப்பதற்கு பார்க்க சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் 3 பேர் இருந்தால் 2 பேர் ரகசியம் பேசாதீர்கள். ஏன்? 3வது ஆள் என்ன நினைப்பான், நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்காரோ? இதுதான் அவன் மனசுல எழுகின்ற சந்தேக எண்ணம். இந்த உருவாவதே தடுக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 3 பேர் இருக்காங்க, 3 பேருக்கும் காமனான ஒரு மொழி இருக்குதுன்னு வைங்களேன். 2 பேர் மட்டும் அதுல தனியான ஒரு மொழியில பேசினா என்ன லாங்குவேஜ் ஆனா வச்சுக்கிடுங்க. 3வது ஆள் என்னென்ன தெரியாது அவருக்கு அந்த மொழி என்னென்ன, நம்மளே அந்த இடத்துல இருந்து எப்படி இருக்கும்? எந்த அளவுக்கு சஹாபாக்கள் நபி தோழர்கள் செய்வார்கள் என்றால், 3 பேர் இருந்து தனியா 2 பேர் பேசணும்னா 4வது ஒருத்தரை கூப்பிட்டு நீங்க 2 பேர் பேசிட்டு இருங்க, நாங்க போய் பேசிட்டு வரோம்னு சொல்லுவார்கள். சோ சூழல் ஏற்படுவதை தடுக்க சொல்கிறது. இரண்டாவதாக மிக முக்கியமான பிரபல்யமான ஒரு நிகழ்வு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மகரிப் டைம்ல சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு அந்த டைம்ல வெளியே வராங்க, தன் மனைவியுடன் உட்கார்ந்து பேசுறாங்க. அப்போ சஹாபா போயிட்டு இருக்காரு, ரபி தோழர் போயிட்டு இருக்காரு, அவங்கள கூப்பிட்டு சொல்றாங்க, இவர் என் மனைவி சஃபியா என்று சொன்னார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யார சொல்லலாம், உங்களை நான் சந்தேகப்படுவேனா என்று கேட்டார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷைத்தான் உங்களுடைய இரத்த ஓலங்களில் இரத்த நாளங்களில் இரத்தம் போல் ஓடுகின்றான் என்று சொன்னார். அப்ப அவன் வீண் சந்தேகங்களை ஏற்படுத்துவது ஷைத்தான் இல்லையா? எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அந்த எண்ண ஓட்டத்தை தடுப்பதற்கு அந்த சூழலையே நீங்கள் ஏற்படுத்தி விடாதீர்கள். ஒரு சூழல் ஏற்பட்டு விட்ட பிறகு எல்லாத்தையுமே நாம கரெக்ஷன் பண்ணுவது மிக ஆபத்தான ஒரு விஷயம். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அது என்னன்னா, மக்களை பற்றியான நல்ல எண்ணம் கொள்ளுங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. நல்ல எண்ணம் கொள்வது, யாரை பத்தி இருந்தாலும் யாராச்சும் ஒருத்தர் உங்களை இன்னொருத்தரை பத்தி உங்கள்ட்ட தப்பா சொன்னா கூட நல்லெண்ணம் கொள்வதை அது தடுத்து விடக்கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மிகப்பெரிய ஒரு நிகழ்வு இருக்குது, ரசூல் காலத்துல நடந்தது. சுவனம் வாக்களிக்கப்பட்ட ஒருத்தர் இப்போ வருவான்னு சொன்னாங்க. அவரை கடைசியில் அவர்கிட்ட கிடைச்ச குணம் என்ன தெரியுமா? யாரை பத்தியும் தப்பான எண்ணம் கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். இன்னொரு சகோதரனை பத்தி எனக்கு மனசுல ஒரு நாளும் தப்பான எண்ணம் வரவில்லை என்று சொன்னார். அதுதான் முக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்கள்கிட்ட, நீங்கள் என்னுடைய சஹாபாக்கள் தோழர்களை பத்தி எந்த தவறான செய்தியும் என்கிட்ட கொண்டு சொல்லாதீர்கள். ஏன் தெரியுமா? நான் என் சகோதரனை, என் தோழரை திறந்த மனதுடன் சந்திக்க நாடுகிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒருத்தர் பத்தி தெரியாது, உங்க நண்பர் அந்த நபரை பத்தி என்ன சொல்றாரு, அவர் இப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப நீங்க அடுத்த நாள் அவரை பாக்குறீங்க, நீங்க என்ன நினைப்பீங்க? உடனே மனசுக்குள்ள அவர் சொன்னதான் ஞாபகம் வரும், சொன்ன மாதிரியே இருக்க. அடுத்த ஸ்டெப்பு. ஸோ இது உறவுகளை குலைத்து விடும். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மிக பிரபல்யமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, உன் இறை நம்பிக்கை கொண்ட சகோதரின் வார்த்தையை நல்ல பொருளில் விளக்க வாய்ப்பு இருக்கும் வரை தீயதாக எண்ணாதே. எவ்வளவு அழகான சொன்னாங்க.
ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசுறாரு, ஒருத்தர் பேசிட்டாரு அப்படின்னா அதில் இருக்கிற நல்ல விஷயம் இருக்கிற வரைக்கும் அதை தப்பாக நினைக்காதீங்க. இது எல்லாம் என்ன பண்ணணும்னா சமூக உறவுகளை குலைத்து விடும். அதனால மாற்றாக மார்க்கம் வைக்கின்ற விஷயத்தில் ஒன்று சூழலை ஏற்படுத்தி விடாதீர்கள், இரண்டு நல்லெண்ணம் கொள்ளுங்கள். மூன்றாவதாக மிக முக்கியமான ஒரு பகுதி, அப்படி ஒரு சந்தேகம் வருது ஒருத்தரை பற்றி என்ன செய்யணும், இது தெரியாமல் நாம் இந்த டாப்பிக்கை முடிக்க முடியாது இல்லையா? ஒருத்தர் மேலே சந்தேகம் வருது, இப்போ என்ன செய்யறது என்றால் ஆதாரம் கேட்க வேண்டும். ஊகத்தின் அடிப்படையில் செயல்பட்டு விடக்கூடாது. எதை பற்றியும் யாரை பற்றியும், அது குடும்பமாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் ஒருத்தரை பற்றியான ஒரு கருத்து வந்தால் ஆராய்ச்சி அதை ஆய்வு செய்யுங்கள். அதில் ஏதேனும் அடிப்படை இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி இல்லாமல் ஊகத்தை பின்பற்றாதீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லுகின்றான், ஊகத்தை பெரும்பாலானவர்கள் உண்மையில அந்த நிராகரிப்பால் பெரும்பாலானவர்கள் ஊகத்தை பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய வசனம் அது. அதனால ஊகத்தின் அடிப்படையில் சந்தேகத்தின் அடிப்படையில் எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. அடுத்ததாக விசாரிக்கணும், தீர விசாரிக்கணும். அதான் ரொம்ப முக்கியமானது. அதே சூரா குஜராத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சட்டத்தை வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச இறைநம்பிக்கை கொண்டவர்களே, தீயவன் ஒருவன், பாவி என்று எடுத்துக்கொள்ளலாம், தீயவன் ஒருவன் ஏதேனும் ஒரு செய்தியை உங்களிடம் கொண்டு வந்தால் அதன் உண்மை நிலையை நீங்கள் நன்கு விசாரித்து தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் தெரியாத்தனமாக ஏதேனும் ஒரு கூட்டத்திற்கு தீங்கிழைத்து விட்டு பின்னர் உங்கள் செயலுக்காக வருந்தும் நிலை ஏற்பட்டு விடக்கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகின்றார். இதுவும் ரொம்ப முக்கியமானது. தீர விசாரிக்காம நாம என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு செய்தியை பரப்பி விடக்கூடாது. இன்றைய சமூக ஊடக உலகத்துல தீர விசாரிக்காமல் செய்திகளை பரப்புவது என்பது ரொம்ப சர்வசாதாரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சந்தேகமே வர்றதில்லை. நமக்கு பார்த்தோன்னா நம்ம மைண்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு பதிவு வந்துருச்சுன்னா அப்படியே பரப்பி விடுவோம். அது எதையாக இருந்தாலும் சரி, அதை பற்றியான எந்த ஒரு விசாரணையும் இல்லை, எந்த அடிப்படையும் இல்லை இல்லையா? இது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் தெரியுமா? ஒரு வாட்ஸ்அப் செய்தி வருது, ஒரு முகநூல் செய்தி வருது, எல்லாத்தையுமே அப்படியே பரப்பி விடுகிறோம். எந்த ஒரு தீர விசாரிக்கவும் நாம செய்வதில்லை. அதனால சந்தேகம் என்பது சாதாரணமாக மனிதனின் இடம் எண்ண ஓட்டங்களில் ஒரு பகுதி தான். ஆனால் அதை என்ன பண்ணிடக்கூடாது, வளர்த்து விடக்கூடாது. ஒரு லாஜிக் இருக்கணும். ஒரு சந்தேகம் ஏற்படுது என்றால் அதனுடைய என்ன அடிப்படையில் அந்த சந்தேகத்தை நாம தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு லாஜிக்கு, ஒரு ஆய்வை நாம் மேற்கொள்ள வேண்டும். சாதாரணமாக வாய் விட்டு பேசிவிடக்கூடாது. சாதாரணமாக இந்த எண்ணத்தை வளர்த்து விடவும் கூடாது. மிக முக்கியமாக இறுதியாக சொல்ல வேண்டியது என்னவென்றால், மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கிற சந்தேக எண்ணங்களை தெளிவுபடுத்தி விடுங்கள், பேசி விடுங்கள். குடும்பத்தில் ஒருவரை பற்றியான சந்தேகம் இருக்கிறது என்றால் அதை நேரடியாக உட்கார்ந்து பேசி விடுங்கள், பேசி தீர்த்து விடுங்கள். சமூகத்தில் உங்களுடைய நட்புகளில் உங்களுடன் பயணிக்கின்றவர்கள், பணி செய்கிறவங்கள்ட்ட ஏதேனும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, ஒருத்தரை பற்றி சந்தேகம் வருது என்றால் அதை தெளிவுபடுத்தி விடுங்கள். இந்த தெளிவுபடுத்தி அதை அங்கோட நிறுத்தி விட்டீர்கள் என்றால் அந்த சந்தேகம் வளராது. வளர விட்டீர்கள் என்றால் அது மனநோயாக மாறிவிடும். அது உங்களையும் குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதிக்கும். மார்க்கம் அதனால் இதை மிக ஆபத்தான ஒரு குற்றமாக பார்க்கின்றது, ஆபத்தான ஒரு தீமையாக பார்க்கிறது. இந்த குணத்திலிருந்து இறைவன் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக. வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.